ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது நேசிப்பாயா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஹீரோவும் ஹீரோயினியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினி வேலைக்காக ஃபாரினுக்கு போறாங்க. போன இடத்துல அவங்க ஒரு கொலை கேஸ்ல அரெஸ்ட் ஆகுறாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால இவரு ஹீரோயினியை எப்படியாவது ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சு உடனே கிளம்பி ஃபாரினுக்கு போறாரு. ஃபாரினுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோவுக்கு நடந்த சம்பவங்கள் என்ன, உண்மையிலேயே ஹீரோயினி அந்த கொலையை பண்ணாங்களா இல்லையா, ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் பிரேக்கப் ஆக என்ன காரணம், கடைசியா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், இந்த படத்தோட டைரக்டரான விஷ்ணுவர்தன் இந்த படத்தை வெறும் ரொமான்டிக் மூவியா மட்டும் பிரசன்ட் பண்ணாம அதுல சில த்ரில்லிங் எலிமெண்ட்ஸை வச்சு சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு தனி கிரெடிட் கொடுக்கலாம். படத்தோட ஹீரோவான ஆகாஷ் முரளிக்கு இது முதல் படமா இருந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல அட்டாசமா இருக்கு. அதுலயும் ஹீரோயினிய துரத்தி லவ் பண்ற சீன்லாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஹீரோயினியான அதிதி சங்கரும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. இது போக சரத்குமார், குஷ்பு, பிரபு இப்படி எல்லாருமே அவங்களோட ரோல நீட்டா பண்ணிருக்காங்க. படத்துல அந்த கொலையை யார் பண்ணாங்கிற ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற சீன் நல்லா இருக்கு. படத்துல ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்குமான லவ் போர்ஷன் சுவாரஸ்யமா இருக்கு. இந்த படத்துல வர முக்கால்வாசி சீன்ஸ் ஃபாரின்ல நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது எல்லாமே சினிமாட்டோகிராஃபில ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா இருக்கு. படத்தோட பிஜிஎம் ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படத்தோட டியூரேஷன் தான். படத்தை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. அதனாலேயே படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ரொம்ப லேகிங்கா இருக்கு. அதுலயும் செகண்ட் ஹாஃப்ல வர ஃபைட் சீன்லாம் ரொம்ப லென்த்தா இருக்கு. படத்துல உள்ள ட்விஸ்ட் நல்லா இருந்தாலும் அதை நம்ம பிரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. படத்துல ஒரு சீன்ல ஹீரோ ஹீரோயினிய காப்பாத்துறதுக்காக ஒரு ஸ்கூல் வேணா ஹைஜெக் பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. அதே மாதிரி மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்கிற சரத்குமார நடுரோட்ல வச்சு பார்த்து பேசுவாரு. அதுவுமே கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. இப்படி படத்துல நிறைய நம்ப முடியாத சீன்ஸ் இருக்கு. படம் எந்த இடத்துலயுமே நம்மள சுத்தமா கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல அதிதி சங்கர் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களோட அம்மா, நான் ஏதாவது பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொல்லுவாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத படத்துல காட்டவே இல்லை. சொல்ல போனா அந்த சீனுக்கு அப்புறம் அவங்கள படத்துல காட்டவே இல்லை. அந்த அளவுக்கு தான் படத்தோட ரைட்டிங்க ரொம்ப மொக்கையா பண்ணிருக்காங்க. இந்த படத்தை விஷ்ணுவர்தன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர், சரத்குமார், குஷ்பு, பிரபு இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான ரொமான்டிக் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Thanks for all.